ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த செஷன். நம்ம இதுக்கு முன்னாடி செஷன் வரைக்கும் வந்துட்டு ஜாகிரஃபி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து வி ஆர் என்டரிங் இன் டு த நியூ சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். சரிங்களா? என்ன சொல்கிறது, வி நோ எவ்ரி ஒன் த யூபிஎஸ்சி வந்துட்டு எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சிஎஸ்சி ப்ளஸ் இந்தியன் ஃபாரஸ்ட்டுக்கும் சேர்த்து தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் ஒய் தே ஆர் கிவிங் ஹை அமௌண்ட் ஆஃப் வெயிட்டேஜ் டு த subject called environment. ஓகேங்களா? ஸோ now we are going to என்ன சொல்கிறது, see n number of questions in the environment with respect to environment. ஸோ இதில் வந்து நம்ம நிறையா ஆஸ்பெக்டில் வந்து பார்க்க போகிறோம். பேசிக்ஸ் என்விரான்மெண்ட் எப்படி கேட்டிருக்காங்க, என்விரான்மெண்ட் ப்ளஸ் அக்ரி ரிலேட்டடாக எப்படி கேட்டிருக்காங்க. மூணாவது பொல்யூஷன், ஒரு இம்பார்ட்டன்ட் தீம். பொல்யூஷனில் வந்துட்டு n number of questions எவ்ரி இயர் வந்துட்டு ஈவன் 2026 வந்துட்டு பொல்யூஷன் ரிலேட்டடாக தீமை வச்சு மையமாக வச்சு ஒரு கொஷின்ஸ் வந்துட்டு ஃபியூ கொஷின்ஸ் வந்து வரும். தென் நேஷ்னல் பார்க்ஸ் அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பிளேசஸ், மேப் பேஸ்டு என்விரான்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். தென் ஸ்பீசிஸ் அதை பேஸ் பண்ணியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், அதை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம இது வந்து கொஷின் பார்க்க போகிறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டட் லாஸ் அண்டு பாலிசிஸ். ஓகேங்களா? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் இம்பார்ட்டண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் யுஎன்எஃப்சிசி, யுஎன்இபி, ஓகேங்களா, இந்த மாதிரியான பயோடைவர்சிட்டி கன்வென்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதை பற்றியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டைவர்ஸான சப்ஜெக்ட் இது. ஸோ இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி ஆல்சோ. எப்படி வந்து பேவைக்கு வச்சு அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் டிரைவ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்றத வந்துட்டு இந்த செஷன்ஸில் வந்து நல்லா பார்ப்போம். ஸோ இதுக்கு பேசிக்காக வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஓகேங்களா, உங்கள் விச்சவர் மெட்டீரியல் யூஆர் ஃபாலோ, ஓகேங்களா, லைக் இது எனி கிளாஸ் நோட்ஸ் ஆகட்டும், இல்லை அப்படின்றதுக்கு அதர் எனி புக்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருந்தாலும் அதை வந்து பார்த்துக்கலாம். வேற நான் என்ன முக்கியமாக சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 12th என்சிஆர்டி புக்ஸ் வந்துட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இந்த கொஷின்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு. தென் அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த இன்னொரு புக்கும் வந்துட்டு இருக்கும், இக்னோவோட ஒரு மெட்டீரியல் வந்துட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் இது வந்து ரொம்ப பேசிக்ஸ்க்கு தான். பட் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான மெட்டீரியல் என்னென்னா, ரெண்டு விஷயம் நான் வந்து சொல்லுவேன். ஒன்று வந்து நியூஸ் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸு, இன்னொன்று பிவைக்கு. இது ரெண்டுமே வச்சு நம்ம ரொம்பவுமே நல்லா வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது ரெண்டுமே ஒன்று ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூஸ் ரிலேட்டடான ஆர்டிக்கல், பாலிசிஸு, ஆக்ட்ஸு, ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸில் வர ஸ்பீசிஸு, பிளேசஸ்ஸு, இதை வச்சு நம்ம கொண்டு வந்து நிறையா ஆன்சர் பண்ணலாம். அப்புறம் பிவைக்யூ, யூபிஎஸ்சியில் இதுவரையும் என்னென்ன கொஷின்ஸ் வந்துட்டு என்விரான்மெண்ட்டில் பற்றி கேட்டிருக்காங்களோ அதை பற்றின ஒரு நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னாலே அதுவே வந்து நமக்கு ஒரு பேஸ் நோட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எப்பயுமே என்விரான்மெண்ட்டையும் படிக்கும்போது ஜாகிரஃபி அடிக்கும்போது என்விரான்மெண்ட் வச்சு கோரிலேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜாகிரஃபி என்விரான்மெண்ட்டும் நிறைய இடத்துல ஓவர்லேப் ஆகும். ஒரு சில இடத்துல வந்து நம்ம டைட் கம்பார்ட்மெண்ட்டாக வந்து பிரிக்க முடியாது. ஓகேங்களா? அதனால் இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்ம லாஸ்ட் இயர் வந்து எடுத்து கொஷின் பேப்பர் பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும், ஜாகிரஃபி என்விரான்மெண்ட்லேருந்து மட்டும் வந்து 24 கொஷின்ஸ். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 25%, விச் மீன்ஸ் 1/4 ஆஃப் த கொஷின் பேப்பர் வந்து இதிலிருந்து தான் வருது. அரௌண்ட் ஒரு 50 மார்க்ஸ்க்கு. ஓகேங்களா? கட் ஆஃபே வந்துட்டு 90 தான். ஒரு 50 மார்க்ஸ் வந்துட்டு இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸில் இருந்துமே கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். So without any delay, we'll get into the question. ஸோ இப்போ நடத்த வந்துட்டு சொல்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பிவைக்கும் வச்சு பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு கண்டினியூஸாக நம்ம செப்பரேட்டாக வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோப் நம்ம இந்த செஷன் முடிக்கும்போது ஒரு ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ வில் கெட் இன்டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following is the best description of the term ecosystem? Again I am reading. Which one of the following is the best description of the term ecosystem? A community of organisms interacting with one another. Okay. The part of the earth which is inhabited by living organisms. It's not so holistic. Third, a community of organisms together with the environment in which they live. ஓகேங்களா? மோஸ்ட் அப்ரோப்ரியேட். ஃபோர்த் வந்து பாருங்கள், த ஃப்ளோரா அண்ட் ஃபனா ஆஃப் த ஜாகிரபிக்கல் ஏரியா. இட்ஸ் வெரி வேக். ஓகேங்களா? எமாங் த ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் நம்பர் சி பாருங்களேன், எ கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டுகெதர் வித் த என்விரான்மெண்ட்
இன் விச் தே லிவ். அதை தான் வந்து நம்ம எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம் வந்துட்டு இட் கம்ஸ் அண்டர் லிவிங்காக இருக்கட்டும், நான் லிவிங்காக இருக்கட்டும், ஹியூமன் ஸ்பீசிஸ் ஆகட்டும், ஓகேங்களா, அனிமல் ஸ்பீசிஸ், ஹியூமன் ஸ்பீசிஸ், ஃப்ளோரா, ஃபானா எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல வந்துட்டு எங்கே லிவ் பண்ணுறாங்களோ தட்ஸ் கால்ட் த எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? ஸோ த ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following terms describes not only the physical space occupied by an organism but also its functional role in the community of organisms? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த என்விரான்மெண்ட், பிகாஸ் தெர் இஸ் சம்திங் கால்டு நீஷ், எக்காலஜிக்கல் நீஷ். அப்படின்னா நம்ம எந்த ஸ்பீசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே தேர் வில் பி சம் ஸ்பீசிஸ் ஓகே ரெண்டு ஃபிசிக்கல் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணும். அந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டாக் இருக்கும், கேட் இருக்கும், பஃபலோ இருக்கும், எலிஃபண்ட்டு, டைகர் எல்லாமே இருக்கும். பட் ஹவவர் வென் இட் கம்ஸ் டு தேர் ஃபங்க்ஷனல் ரோல், ஓகேங்களா, அந்த இதுக்குன்ட்டு ஒரு ஹேபிட்டட் இருக்கும். ஓகேங்களா, அது எப்படி பிஹேவ் பண்ணும், வெதர் இட் இஸ் நாக்டர்னலா இல்லை டயர்னலா, இல்லை அதோட ஃபுட் ஹேபிட் என்ன, ஆம்னிவர்ஸா, கார்னிவரஸா, ஹெர்பிவோரஸா, ஓகேங்களா, அதோட ரீப்ரொடக்டிவ் நீஷ் என்ன, எந்த டைமில் ரீப்ரொடக்டிவ் வச்சுக்கோம், எந்த மந்த், அந்த மாதிரிலாம் இருக்கும். தென் அதோட ஃபிசிக்கல் நீஷ் என்ன, கெமிக்கல் நீஷ் என்ன, ஓகேங்க. அந்த மாதிரி இந்த நீஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்குன்னே உரித்தான ஒரு சில ரோல். ஓகேங்களா, அதை தான் சொல்கிறாங்க. நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஆக்குபைடு பை த ஆர்கானிசம் பட் ஆல்சோ இட்ஸ் ஃபங்க்ஷனல் ரோல் இன் த கம்யூனிட்டி ஆஃப் த ஆர்கானிசம்ஸ். என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ எக்காலஜிக்கல் நீஷ். ஓகேங்களா, இது வந்து நம்ம பேசிக்ஸில் படிச்சிருப்போம். இது வந்து வெரி பேசிக்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கான்செப்ட்டுமே கூட. ஓகேங்களா, அண்ட் ஒன் மோர் திங் யூ ஷுட் நோ தட் நோ டூ ஸ்பீசிஸ் ஷேர் த சேம் நீஷ். ஓகேங்களா, ஒரே மாதிரியான பண்புகள் வந்துட்டு ஒரே ஸ்பீசிஸ்க்கு டூ ஸ்பீசிஸ்க்கு வந்துட்டு இருக்காது. அதோட அதுதான் அந்த ஃபங்க்ஷனல் ரோல் வந்து டிஃபர் ஆகும். இந்த ஸ்பீசிஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை வந்து இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து பண்ணாது. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொருத்தோட ஃபங்க்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம், ஆப்ஷன் பாருங்கள், எக்கோடோன். எக்கோடோன் அப்படின்றது உங்களுக்கு என்னென்னு தெரியும், அந்த ரெண்டு ஜாகிரபிக்கல் ஏரியா வந்துட்டு டிஸ்டிங்க்ட் ஏரியா வந்து மீட் பண்ணுற இடத்த தான் வந்துட்டு எக்கோடோன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ்லேண்ட் அண்டு ட்ரீஸ். ஓகேங்களா, இந்த ரெண்டு இடமும் மீட் பண்ணுறதா இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாட்டர் பாடிஸ், ஓகேங்களா, அண்டு அந்த லேக், அந்த இடம் மீட் பண்ணுற இடமா இருக்கட்டும். அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து படிச்சிருப்போம், அந்த இடத்துல வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப ஹையராக இருக்கும் அப்படின்றத வந்து படிச்சிருப்போம். தட்ஸ் ட்ரூ. ஸோ இதை வந்து ஆப்ஷன்ஸ் வச்சு இந்த மாதிரி படிச்சுக்கணும். ஹோம் ரேஞ்ச் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு அதோட மறுபடியும் கம் பேக் டு தட் ஒரிஜினல் பிளேசஸ் அப்படின்றத அந்த ஹோம் ரேஞ்ச் அப்படிம்பாங்க. மேக்ஸிமம் அதோட அந்த ஏரியா இப்போ ரேடியஸ் இந்த அளவுக்கு சுற்றுது, இங்கேருந்து இந்த ஒரு 50 மீட்டர் ரேடியஸில் வந்து சுற்றுது அப்படின்னா தட்ஸ் கால்டு த ஹோம் ரேஞ்ச். ஓகேங்களா, இது வந்து பேசிக் கான்செப்ட்ஸ், எவ்ரி ஒன் ஷுட் நோ தட் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட். ஓகேங்களா, ஸோ திஸ் எக்காலஜிக்கல் நீட்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் செயின். ஃபுட் செயின் அண்டு ஃபுட் வெப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட். அதுலேருந்து ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். With reference to food chains in ecosystem, consider the following statements. A food chain illustrates the order in which a chain of organisms feeds upon each other. Yeah, that's true. First of all, ஒரு food chain என்றது என்னது? It's a linear flow of energy or nutrients from one organism to another. ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஃப்ராக் வில் பி ஈட்டன் பை த ஸ்னேக் வில் பி ஈட்டன் பை த பேர்ட் அப்படின்ற மாதிரி, ஈகிள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ வல்ச்சர் அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ த சேம் கான்செப்ட் தான். ஃபுட் செயின் இல்லுஸ்ட்ரேட் ஆர்டர் இன் விச் செயின் ஆஃப் ஆர்கானிசம் ஃபீட்ஸ் அப்பான் ஈச் அதர். இந்த இது அதுக்கடுத்தது அப்படின்ற மாதிரி. செகண்ட் பாருங்கள், ஃபுட் செயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் வித்தின் த பாப்புலேஷன் ஆஃப் அ ஸ்பீசிஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நாட் வித்தின் த ஸ்பீசிஸ். ஓகேங்களா, தே ஆர் வித்தின் த பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ்னு கொடுத்துருக்காங்க. We have never seen that a dog eaten by another dog, man eaten by another man, cat eaten by another cat, இல்லைங்களா? பட் இதுதான் யூனிக்னஸ். ஸோ there will be a goat, the goat will be eaten by lion, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி then lion will be eaten by some other species, சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிஞ்சு food chain are found not within the population of the species with a different population. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் இஸ் த ராங் ஆன்சர். தேர்ட் பாருங்கள், ஃபுட் செயின் இல்லுஸ்ட்ரேட்ஸ் த நம்பர் ஆஃப் ஈச் ஆர்கானிசம்ஸ் விச் ஆர் ஈட்டன் பை அதர். ஓகேங்களா, திஸ் இஸ் கால் நாட் ஃபுட் செயின், திஸ் இஸ் ஃபுட் வெப். ஓகேங்களா, ஃபுட் வெப் அப்படின்றது என்ன அப்படின்னா
நம்பர் ஆஃப் ஈச் ஆர்கானிசம், ஒவ்வொன்றுக்கும் எப்படி எப்படி மாறி மாதிரி வந்து சாப்பிட்டுக்குது அப்படின்றது தான் வந்துட்டு ஃபுட் வெப்பு. அது அந்த டயக்ராம் போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். யூ மஸ்ட் ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2 ஆல்சோ ராங், 3 ஆல்சோ ராங். த ஆப்ஷன் 1A, 1 only is the right answer. சரிங்களா? ஸோ without any delay we'll go to the next question. எகெயின் 2 கான்செப்ட் பேஸ் பண்ணுது. ஒன்று ஃபுட் செயின், இன்னொன்று டீகம்போசர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு நோ தட் தெர் இஸ் சம்திங் கால்டு டீகம்போசர் அண்ட் டெட்ரிவோர்ஸ். ஓகேங்களா? டீகம்போசருக்கும் டெட்ரிவோருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டெட்ரிவோர்ஸ் வில் டீகம்போஸ் த ஆர்கன்ஸ் தட் இஸ் ஈட்டன் பை தெம் பை இன்டர்னலி. இப்போ அது சாப்பிடுது அப்படின்னா இன்டர்னலி அது வந்து பிரேக் டவுன் பண்ணி எக்ஸ்க்ரீட் பண்ணும். வேறஸ் டீகம்போசர் என்ன பண்ணோன்னா, அது ஜஸ்ட் பிரேக் டவுன் பண்ணி மட்டும் விட்டுரும். இட் வில் நாட் டீகம்போஸ், இன்டர்னலி டீகம்போஸ் பண்ணாது. தட் இஸ் த பிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டீகம்போசர் அண்டு டெட்ரிவோர்ஸ். ஓகேங்களா? அதேமாதிரி ஃபுட் செயின் படிக்கும்போதும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், தேர் இஸ் சம்திங் கால்டு கிரேசிங் ஃபுட் செயின் அண்டு டெட்ரிவோர் ஃபுட் செயின். ஓகேங்களா? கிரேசிங் ஃபுட் செயின்ன்றது லிவிங் ஆர்கானிசத்துலேருந்து இது பண்ணுறது, உயிரோடு இருக்கிறத மட்டும் சாப்பிட்றது. டெட்ரிவோர் ஃபுட் செயின்ன்றது இறந்ததை வந்துட்டு சாப்பிட்றது தான் வந்துட்டு டெட்ரிவோர் ஃபுட் செயின். இதோட டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியணும். So let me read out the question. With reference to the food chain in ecosystem, which of the following kinds of organisms is are known as decomposer organisms? ஓகேங்களா? இதில் வந்து எது டீகம்போசர்னு கேட்குறாங்க. வைரஸ், ஃபங்கை, பாக்டீரியா. இது வெரி பேசிக் கொஸ்டின். We know that virus is not the decomposer. ஓகேங்களா? It needs a one living host to live in it. It won't decompose இதுவும் பண்ணாது. Whereas fungi and bacteria are the both the potential decomposer. So the right answer for this question is 2 and 3 only. Option B is the right answer. Fungi and bacteria are the potential decomposers. Okay. So we'll go to the next question. In the context of ecosystem productivity, sometimes no, the concept called productivity is very important in the என்விரான்மெண்ட் டாபிக். ஓகேங்களா? எந்த இடத்துல வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, வெதர் ரெயின் ஃபாரஸ்ட்டில் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக, இல்லை ஓசனில் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக, இந்த மாதிரி வந்துட்டு கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் பேசிக்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி, இந்த எக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி, மெரைன் அப்வெல்லிங் ஜோன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆஸ் தே இன்க்ரீஸ் மெரைன் ப்ரொடக்டிவிட்டி பை பிரிங்கிங் த. ஓகேங்களா? ஏன் வந்து மெரைன் அப்வெல்லிங் ஜோன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் தே இன்க்ரீஸ் த மெரைன் ப்ரொடக்டிவிட்டி. எப்படி வந்து மெரைன் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் வந்து பாருங்கள், டீகம்போசர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டு த சர்ஃபேஸ். ஆக்சுவலி தட் இஸ் நாட் கரெக்ட் ஆன்சர். பட் செகண்ட் வந்து பாருங்களேன், நியூட்ரியன்ஸ் டு த சர்ஃபேஸ். வி நோ தட் வாட் வில் ஹேப்பன் த அப்வெல்லிங் ஆல்ரெடி நம்ம அந்த ஆஃப்ஷோர் விண்டு, ஆன்ஷோர் விண்டு எல்லாமே படித்தோம். அப்போ என்ன, அந்த விண்டு வந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்வெல்லிங் நடக்கும். ஓகேங்களா? கீழே இருக்கிற அந்த ஃபைட்டோ பிளாங்டன், ஜூ பிளாங்டன் வில் கம் டு த சர்ஃபேஸ். ஓகேங்களா? தட் வில் கிவ் சம் கைண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி டு த அந்த கிரியேட் த கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் ஃபார் த ஃபிஷிங். ஓகேங்களா? ஃபிஷிங் அண்ட் அந்த அதர் மெரைன் ப்ரொடக்டிவிட்டிக்கு கண்டியூசிவாக இருக்கும். எஸ், தட் இஸ் செகண்ட் இஸ் கரெக்ட். நியூட்ரியன் டு த சர்ஃபேஸ், தட்ஸ் ட்ரூ. செகண்டு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் dwelling organism to the surface. No, that's not exactly correct, because bottom dwelling organisms to the surface ன்றது உங்களுக்கு இப்போ லேயர் பிரிச்சிங்க அப்படின்னா, இது பாட்டம் லேயர், இது சர்ஃபேஸ் லேயர் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து தான் அந்த அப்வெல்லிங் வந்து நடக்கும். ஓகேங்களா? சரி, சம்திங் கால்டு அந்த பென்திக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பென்திக் ஜோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த லேயர். அங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு அப்வெல்லிங் நடக்காது. ஜஸ்ட் அந்த மேலே வந்துட்டு அந்த ஃபோட்டிக் ஜோன் இருக்கும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு லைட் என்ட்ரு ஆகுமோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு அப்வெல்லிங் நடக்கும். ஸோ வெரி சிம்பிள், பாட்டம் dwelling இஸ் த அப்சல்யூட்லி ராங். ஃபஸ்ட்டும் வராது, தேர்டும் வராது. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் த ஆப்ஷன் பி, 2 only is the right answer. The nutrient to the surface, whenever the upwelling is happening, that will bring the nutrients to the from the அந்த அடுத்த லேயர், கீழே லேயர்லேருந்து லித்திக் ஜோனில் வந்துட்டு மேலே பாட்டம் டாப் லேயர் கொண்டு வரும். that will boost the productivity of the marine ecosystem. சரிங்களா? ஓகே. ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எகெயின் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு ஆஸ்பெக்டை, இது சிஏபிஎஃப்ல கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சிலே இது வந்து 2-3 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். இஃப் எ tropical rainforest is removed, it does not regenerate quickly as compared to a tropical deciduous forest. This is because அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்.
முதல்ல வந்துட்டு அங்கே ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து நமக்கு தெரியும் இட்ஸ் ஹை ரெயின்ஃபால் ஏரியா அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகுனா இட் வில் லீச்சஸ் அவுட் த மோஸ்ட் ஆஃப் த நியூட்ரியன்ஸ். ஓகேங்களா, பேசிக்காகவே அங்கே வந்துட்டு நியூட்ரியன் டெஃபிசிட்டாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ஹை ரெயின்ஃபால் இட் லீச்சஸ் அவுட் த இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ அல்டிமேட்லி இட் வில் பிகம் அ நியூட்ரியன் டெஃபிசிட் ஸ்டேட்டஸ்க்கு வந்து வந்துடும். இட்ஸ் அ பிளேஸாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப தட்ஸ் இஸ் த மெயின் ரீசன் தட் இட் டஸ் நாட் ரீஜெனரேட் குயிக்லி ஆஸ் கம்பேர்ட் டு த ட்ராபிக்கல் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். The soil of rainforest is deficient in nutrients. ஏன் டெஃபிசியண்ட்டாக இருக்குது? Because of rainforest we know that is a highly rainfall areas. If the high rainfall இருந்துச்சுன்னா it will leaches out the existing nutrients which is present in the rainforest areas. ஓகேங்களா, that will be leached out, then நியூட்ரியன் டெஃபிசிட்டாக மாறிடும். இது 2011 கேட்ட கொஸ்டின். இதே கொஸ்டினை வந்துட்டு 2023 வந்து கேட்டாங்க. அந்த கொஸ்டினை வந்துட்டு இப்போ பார்க்கலாம். Consider the following statements. Step number 1, the soil in tropical rainforest is rich in nutrients. Okay. அடுத்து step number 2, the high temperature and moisture of tropical rainforest cause dead organic matter in the soil to decompose quickly. Yes, these nutrients quickly taken by the plants and organism. ஓகேங்களா, பட் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் tropical rainforest வந்துட்டு they are lack in nutrients. ஓகேங்களா, they don't have rich nutrients because of the high rainfall that will leaches out the existing nutrients ன்றத. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்சல்யூட்லி ராங் அப்படின்றது நமக்கு தெரியும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த PYQ. ஒன்ஸ் யூ கோ த்ரூ த PYQ you will get to know the important aspect. When they are repeating the same question we can easily arrive the answer without any delay or without any confusion. சரிங்களா, ஸோ 2023 ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் ஐ வுட் சே. ஃபஸ்ட்டு எடுத்தனையுமே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு, செகண்ட் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் த ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் த அல்டிமேட் மோட்டிவ் ஆஃப் திஸ் செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த செஷனே வந்துட்டு இது தான். இப்படி வந்து PYQல வந்துட்டு நம்ம ஆன்சர் டெரைவ் பண்ணி அந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றது தான் அல்டிமேட் எய்மே. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஈஸியாக வந்துட்டு 2011 கேட்டதே அப்படியே வந்து 2023 வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் ஏரியா. நெக்ஸ்ட் கொஷின் எகெயின் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின் சம்டைம் கேட்பாங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஷின் மாதிரி. நமக்கு ஒரு பேசிக் அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி போன ஜியாகிரஃபியில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண மாதிரி எலிமினேஷன் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்பப்போ எப்படி வந்து அந்த வேர்ட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுவாங்க. நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணிட்டா we can easily arrive the ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அது எப்படின்றத பார்க்கலாம். What would happen if phytoplankton of the ocean is completely destroyed for some reason? ஓகேங்களா, ஸோ இஃப் ஃபைட்டோபிளாங்டன் ஆஃப் ஓசன் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்டு, அப்போ நம்மளுக்கு மெயினாக என்ன தெரியணும், ஃபைட்டோபிளாங்டனோட ரோல் என்னன்றதெல்லாம் தெரியணும். ஃபஸ்ட்டு த ஓசன் ஆஸ் எ கார்பன் சிங்க் would be adversely affected. Okay, the food chain in the ocean would be adversely affected. Okay, the density of the ocean water would drastically decrease. ஓகேங்களா, தட் இஸ் 3 விஷயந்தான், கார்பன் சிங்க்கு, ஃபுட் செயின், டென்சிட்டி ஆஃப் ஓசன் வாட்டர். இப்போ நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். First, carbon sink. How there is a link between the carbon sink and the phytoplankton. That phytoplankton, what it will do, it will absorb the existing carbon dioxide that is present in the outer atmosphere. ஓகேங்களா, ஸோ பேசிக்காகவே இந்த phytoplankton will act as a carbon sink. ஓகேங்களா, அதை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. கார்பன் சிங்க் would be adversely affected. இது வந்து கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் மெக்கானிசமே ஆக்ட் பண்ணும், கார்பன் வந்து அப்சார்ப் பண்ணும். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் தட் இஃப் there is no phytoplankton then definitely it would affect the ocean as a carbon sink அப்படின்றத வந்துட்டு ஆக்ட் ஆகாது. ஓகேங்களா, எஸ் டெஃபினெட்லி தட் would be adversely affected. அடுத்து பாருங்கள், ஃபுட் செயின் in the ocean would be adversely affected. We know very well that phytoplankton act as a potential food chain mechanism for the existing microorganism or the marine organism that is present in the ocean. ஓகேங்களா, அப்போ ஒன்ஸ் இது வந்து அஃபெக்ட் ஆகும்போது என்டையர் ஃபுட் செயினை வில் பி கொலாப்ஸ்ட். ஓகேங்களா, தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். பட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா density of the water. So what is the relation between the phytoplankton and the density of the water? There is nothing, would drastically decrease. ஓகேங்களா, this is the word I am telling that இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது you have to be very conscious, we have to be very cautious and we have to be very vigilant. ஓகேங்களா, so we can easily remove the option 3. If we eliminate the option statement number 3, we can easily arrive the answer that is option A. 1 and 2 only is the right answer. சரிங்களா, ஓகே.
Then we'll go to the next question. Again, இது நம்ம வந்துட்டு பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஜாகிரஃபியில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த கிளைமேட்டாலஜி போர்ஷனில் வந்துட்டு ட்ராபிக்கல் சவானாலாம் படிக்கும்போது பார்த்தோம். அப்போ நம்ம சொன்னோம் இதை பற்றின வந்து என்விரான்மெண்ட்டில் என்ன டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த கொஷின்ஸ் தான் இது. இந்த கிராஸ்லேண்ட்ஸ் ட்ரீஸ் do not replace the grasses as a part of the ecological succession because of அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ we know that grasslands வந்து நம்ம படிச்சிருப்போம். டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தட் லிமிட்ஸ் த ஏன் வந்துட்டு அந்த எக்காலஜிக்கல் சக்சஷன், ஈவன் என்வரான்மெண்ட்டில் வந்து எக்காலஜிக்கல் சக்சஷனே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா, அதை வந்து நம்ம தனியாக இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். எப்படி வந்து ஆரம்பிக்குது, எப்படி அந்த சக்ஸஸ் நடக்குது அப்படின்றதெல்லாம். பட் ஏன் வந்து கிராஸ்லேண்டில் ட்ரீஸ் do not replace அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. யூஸ்வலாக இந்த கிராஸ்லேண்ட்ஸில் வந்து என்ன நடக்குன்னா ரெண்டு ஃபேக்டர் இருக்குது. ஒன்று வந்து லிமிட்டெட் ப்ரிசிபிடேஷன். ஓகேங்களா, அங்கே வந்து உங்களுக்கு வாட்டர் அவைலபிலிட்டி வந்துட்டு அந்தளவுக்கு இருக்காது. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் ஃபயர் வில் ஹேப்பன். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு கான்ட்ரிபியூட்டிங் டு த ஒய் கிராஸ்லேண்ட் டஸ் நாட் ஆஸ் அ ட்ரீஸ் do not replace the grasses அப்படின்றதுக்கு. ஸோ ஆல்வேஸ் ப்ரிடாமினென்ட்லி கிராஸாக இருக்கிறதுக்கு மெயின் வந்துட்டு ரெண்டு ரீசன். ஒன்று வாட்டரு, இன்னொன்று ஃபயர். ஓகேங்களா, அதை தான் இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. லுக் அட் த ஆப்ஷன் சி, வாட்டர் லிமிட்ஸ் அண்ட் ஃபயர். தீஸ் டூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஒய் ட்ரீஸ் do not replace the grasses. சரிங்களா, எகெயின் இது வந்து 2013 கேட்டது. இதைவே பேஸ் பண்ணி 2021 எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ எகெயின் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த PYQ. லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். The vegetation of savanna consists of grassland with scattered small trees, but extensive areas have no trees. The forest development in such areas is generally kept in check by one or more combination of some condition. Which of the such condition, which of the following are such condition கேட்குறாங்க. Again same question, vegetation savanna is a grassland with small scattered trees but extensive have no trees. ஏன் வந்துட்டு கிராஸ்லேண்டாக இருக்குது, ஏன் ட்ரீஸ் வந்துட்டு இல்லை அப்படின்றது தான் கேட்குறாங்க. என்ன கண்டிஷன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வில் அப்ளை த போன கொஷினோட நாலேஜிங் அப்ளை பண்ணுவோம். போன கொஷின் ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்று வாட்டர் லிமிட்ஸு, ரெண்டாவது ஃபயர். ஓகேங்களா, இங்கே ரெண்டும் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நம்பர் 2 பாருங்கள், ஃபயர் கண்டிப்பாக வரணும். 4 பாருங்கள், சீசனல் ரெயின்ஃபால், தட் இஸ் கால்டு வாட்டர் லிமிட்ஸ். சரிங்களா, அப்போ 2வும் 4ம் கண்டிப்பாக சேர்ந்து வரணும். 2வும் 4ம் சேர்ந்த மாதிரி எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்குது. பட் மற்ற ஆப்ஷனும் பார்ப்போம். ஒன்று பரோவிங் அனிமல்ஸ் அண்ட் டெர்மைன், நோ. ஃபயர் கண்டிப்பாக வரும். கிரேசிங் ஹெர்பிவோர்ஸ், அது தட் இஸ் ஆல்சோ. இப்போ நம்ம கிரேசிங் ஹெர்பிவோர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, திஸ் வில் நாட் லெட் டு க்ரோ த ட்ரீஸ். ஓகேங்களா, வர வைக்காது. ஸோ கிரேசிங் ஹெர்பிவோர்ஸ் ஆல்சோ பிளேஸ் எ மேஜர் ரோல். அண்ட் சீசனல் ரெயின்ஃபால். பட் ஃபிஃப்த் வந்து சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் டஸ் நாட் டூ எனி திங் வித் தட் ஒய் கிராஸ்லேண்ட் இஸ் நாட் ரீப்ளேஸ்டு. ஓகேங்களா, ட்ரீஸ் do not replaced by the grassland. அதுக்கும் ஃபிஃப்த்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி 2, 3, 4. ஓகேங்களா, எகெயின் ரிப்பீட்டேஷன் ஆஃப் த PYQ. தீம் வந்து ரிப்பீட் ஆகுது, கான்செப்ட் ஆல்சோ ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா, நம்ம அட் எண்ட் ஆஃப் தி டே கொஸ்டினை பார்த்து பயப்படாமல் காமாக இருந்தோம் அப்படின்னா, PYQ நல்லா ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்துச்சு அப்படின்னா we can easily arrive the right answersன்றது தான் இந்த கொஸ்டின் சொல்லுது. சரிங்களா, ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Again, see there is lot of link between the 2013 question and the 2021 question. Again, let me read out the question from the 2013. It's a basic NCERT question. On the planet Earth, most of the fresh water exists as ice caps and glaciers. Out of the remaining fresh water, the largest portion அப்படின்னு கேட்குறாங்க, ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. பேசிக் NCERT நம்ம ஜியாகிரஃபி புக்கில் ஓஷனோகிராஃபியில் இந்த வாட்டர் இது வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க, ஃப்ரெஷ் வாட்டர் காம்போனன்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத. அதில் வந்து வி ஹவ் ஸ்டடி தட் ஒரு 2.5% தான் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. அந்த 2.5% டோட்டலாக 71% வாட்டர், 29% லேண்ட் இருக்கும். அதில் 97% வந்து ஓசன் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ 2.5% ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும். அந்த 2.5% ஃப்ரெஷ் வாட்டரில் மேக்ஸிமம் நம்பர் வந்து எங்கே இருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளேசியர்ஸ், ஐஸ் கேப்ஸில் தான் இருக்கும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர், அதுக்கப்புறம் தான் லேக்கு. ஓகேங்களா, அட்மாஸ்ஃபியர் கண்டிஷன்ஸு, ரிவரு, இதெல்லாமே வரும். ஓகேங்களா, இது வந்து பேசிக்காக அந்த பேராகிராஃபில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இது. கொஸ்டின் பாருங்கள், அந்த பிளானட் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் த
ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேசியர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அவுட் ஆஃப் ரிமைனிங் ஃப்ரெஷ் வாட்டர் த லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. அது தேட என்ன இருக்குன்னா கிரவுண்ட் வாட்டர் தான். ஓகேங்களா, படிப்போம். இஸ் பவுண்ட் இன் அட்மாஸ்ஃபியர் ஆஸ் மாய்ஸ்சர் அண்ட் கிளவுட்ஸ். நோ, இதெல்லாம் லாஸ்ட்டாக தான் வரும். ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ், இதுவும் கிரவுண்ட் வாட்டருக்கு அப்புறம் தான் வரும். எக்ஸிஸ்ட் சாயில் மாய்ஸ்சரும் வந்து கிரவுண்ட் வாட்டருக்கு அப்புறம் தான் வரும். இது எல்லாமே பார்ட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க, அந்த கிராஃப்லேயே இருக்கும். பட் த ரைட் ஆன்சர் இஸ் சி, எக்ஸிஸ்ட் ஆஸ் கிரவுண்ட் வாட்டர். சரிங்களா, தட் இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து 2013 கேட்ட கொஷின். இப்போ இதே தீமாக வச்சு 2021 கேட்ட ஒரு கொஷினை பார்க்கலாம். லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு த வாட்டர் ஆன் த பிளானட் எர்த், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The amount of water in the rivers and the lakes is more than the amount of groundwater. நம்ம போனதிலே பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஐஸ் கேப்ஸு அண்ட் கிளேசியர்ஸ், கிரவுண்ட் வாட்டர், அப்புறம் தான் வந்து லேக்ஸ் இதெல்லாமே இருக்கும். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இந்த ரிவர்ஸ் அண்ட் லேக் இஸ் மோர் தென் த அமௌண்ட் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர்னு கேட்குறாங்க. தட்ஸ் அப்சல்யூட்லி ராங். அடுத்து பாருங்கள், த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் போலார் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேசியர் இஸ் மோர் தென் தட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். போன கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்களோ அதை அப்படியே ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ரிப்பீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட், விச் மீன்ஸ் இது வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து அப்படியே டைரக்ட் ரெப்ளிகா ஆஃப் த 2013 கொஸ்டின் தான் அது. ஓகேங்களா, ஸோ செகண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கிவன் above இஸ் கரெக்ட்? ஆப்ஷன் பி 2 only இஸ் த ரைட் ஆன்சர். இதுவும் நீங்கள் என்சிஆர்டி படித்தாலே போதும். அப்படியும் படிக்கலையா, பிவைக்கு நல்லா நம்ம தரவாக ஒரு கமாண்ட் ஓவர் த பிவைக்கு அந்த இது இருந்திருந்தது அப்படின்னாலே ஈஸியாக போட்டு வந்துடலாம். ஸோ அகெயின் வெரி சிம்பிள் கொஷின். ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஒய் ஐ எம் கீப் ஆன் எம்ஃபசைசிங் தட் ஒரு பிவைக்யூவில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான மெயின் ரீசன் இது தான். ஸோ திஸ் வாட் ஐ ஆல்சோ டிட் when I was preparing and when I was writing the examination. Questions like this gave immense relief when we were writing the question. ஓகே, அந்த D-Day அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பீஸ் கிடைக்கும் நமக்கு. ஓகே, நம்ம எஃபோர்ட் போட்டதுலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்றப்போ டென்ஷன்ஸ் குறையும், கொஞ்சம் பேனிக் இல்லாமல் டீசெண்டாக எழுதலாம். ஓகேங்களா, அடுத்து சேம் 2021 கேட்ட ஃபியூ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒரு பேசிக், ஓகேங்களா, என்விரான்மெண்டல் பேசிக்ஸ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி. Which of the following have species that can establish a symbiotic relationship with other organisms? Symbiotic relationshipனா உங்களுக்கு தெரியும், they will have both some kind of advantageous relationship for the both the species. ஓகேங்களா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கோரல் ரீஃப் பார்த்தோம். கோரல் ரீஃப் வந்துட்டு கோரல் ரீஃப் பிட்வீன் த zooxanthellae. ஓகேங்களா, coral reef will give some kind of food sources to the zooxanthellae. Zooxanthellae will give the coral reef to the some kind of colors and all these things அதெல்லாமே கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் symbiotic relationship. அப்போ இந்த மாதிரி எதுன்னு கேட்குறாங்க. Cnidarians definitely it will have symbiotic relationship with other organism. Fungi, we know that fungi will have symbiotic relationship with other organism. Protozoa also has the symbiotic relationship with other organisms. So there is no doubt that இதில் எந்த ஆர்கானிசமும் வந்துட்டு கமன்சலிசமோ இல்லை அமன்சலிசமோ இருக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே வில் ஹாவ் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் அதர் ஆர்கானிசம்ஸ் தான். ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின். த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி 1, 2 and 3. சரிங்களா, ஸோ லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எகெயின் இந்த கொஸ்டின் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம டீகம்போசர்ஸ் டெட்ரியோர்ஸ்லாம் பார்த்தோம்ல, அந்த வகையில் டெட்ரியோர்ஸை பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின். சரி, நம்ம என்ன தான் படிச்சுட்டு போனாலும் தேர் வில் பி சம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த பேசிக்ஸ். ஓகேங்களா, டெட்ரியோர்ஸ் 2021 கேட்ட கொஸ்டின், ஜஸ்ட் 4 years பேக் கேட்ட கொஸ்டின். ஸோ அதான் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, அவங்க பேசிக்ஸ்லேருந்து அவங்க கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதை பற்றி அதனால் நம்ம எதோ படிச்சுட்டு போயிட்டுருப்போம். ஆனால் அவங்க கடைசியாக பார்த்தா பேசிக்ஸில் சிம்பிளாக கேட்டுரும், அது நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால் பேசிக் என்சிஆர்டியில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து கரைச்சி குடிச்சிட்டு தென் பிவைக்கு வந்து பார்த்துட்டு போனாலே வந்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் வரலாம். ஓகேங்களா, டீசெண்டாக ஸ்கோர் எடுத்துகிட்டு வரலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் ஆர் டெட்ரிவோர்ஸ்? நம்ம முன்னாடி சொன்னேன் டீகம்போசர்ஸ் அண்ட் டெட்ரியோர்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் சொன்னேன். ஓகே, ஃபஸ்ட்டு எர்த்வார்ம்ஸ், செகண்ட் ஜெல்லிஃபிஷ், தேர்ட் மில்லிபீட்ஸ், ஃபோர்த் சீஹார்ஸ், ஃபிஃப்த்து வுட்லைசஸ். இப்போ நம்ம எலிமினேட் பண்ணியும் வரலாம், கரெக்டான ஆன்சர் வச்சும் வரலாம். வில் கோ டு த எலிமினேஷன் மெத்தட். ஓகே, ஜெல்லிஃபிஷ் வந்து நம்ம பார்த்துருப்போம், சீஹார்ஸும் பார்த்துருப்போம். இது ரெண்டுமே இட் டஸ் நாட் அசோசியேட் வித் த டெட்ரியோர்ஸ். ஓகேங்களா, ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுமே ஒழிஞ்சு இறந்ததை வந்து சாப்பிடாது. பட் எர்த்வார்ம்ஸ் பாருங்களேன், எர்த்வார்ம்ஸ் வந்து எவ்ரி ஒன் நோஸ் தட் இட்ஸ் அ கிளியர் கட் ஆஃப் டெட்ரிவோர். ஓகேங்களா, வில் வாட் டு சே இட் இஸ் ஃப்ரண்ட் டு ஃபார்மர்ஸ்லாம் சொல்லுவாங்க. மண்ணில் வந்து நம்ம பார்த்துருப்போம், இது செத்து தான் சாப்பிடும். ஓகேங்களா, ஒன்று கண்டிப்பாக வரும்.
பட் 2 வராது அப்படின்றது தெரியும். இப்போ நம்ம எலிமினேட் மில்லிபிட்ஸ் வந்து அந்த அட்டைப்பூச்சி அந்த மாதிரி இருக்கும்ல, அதையும் வந்து பார்த்துருக்கோம், அதுவும் வரும். உட்லைஸ்ன்றது இட்ஸ் அ டெட்ரிவோர் தான், ஓகேங்களா. பட் சிஎஸ் கண்டிப்பாக வராது, ஜெல்லி ஃபிஷ்ஷும் கண்டிப்பாக வராது. இது நம்ம பேசிக் நாலேஜ் வச்சும் போடலாம், இல்லை காமன் சென்ஸ் வச்சுமே போடலாம். ஸோ 1 2வும் சேர்ந்து வராது அப்படின்னாலே எல்லாமே ரிமூவ் ஆயிடும். 2 வராதுன்னு தெரிஞ்சாலும் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1, 3 and 5 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது வெரி சிம்பிள் கொஸ்டின். Again, most important aspect that one more question from the same year 2021, geochemical cycles, biogeochemical cycle based பண்ண கொஸ்டின் நம்ம வந்து படிச்சிருப்போம். இது இம்பார்ட்டண்ட் ஏரியா, ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு பேசிக்ஸ்லேயே நம்ம வந்து படிச்சிருப்போம். தெர் இஸ் சம்திங் கால்டு பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ். அது வந்து 2 டைப்பாக இருக்கும். ஒன்று செடிமெண்ட்ரி பேஸ்டு சைக்கிள், இன்னொன்று கேசியஸ் சைக்கிள். Gaseous cycle is nothing but some kind of carbon cycle, nitrogen cycle. These are comes under the gaseous cycle. Sedimentary cycle வந்துட்டு சல்ஃபரு, பாஸ்பரஸ் இதெல்லாமே comes under the இந்த cycle, ஓகேங்களா. Sedimentary cycle. So let me read out the question. In which one of the following biogeochemical cycles the weathering of rocks is the main source of release of nutrients to the enter the cycle? ஓகேங்களா. So the right answer we know that weathering of rocks and the main source of release of nutrients அப்படின்னாலே பாஸ்பரஸ் தான், ஓகேங்களா. Because that rocks holds the enormous amount of the phosphorus. When the weathering of rocks happen, then the phosphorus automatically release into the cycle. The very basics, ஓகேங்களா. On top of this comes under the sedimentary cycle. So right answer is option C, phosphorus cycle, ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கார்பன் சைக்கிள்லாம் என்ன, தென் நைட்ரஜன் சைக்கிள்னால் என்னென்ன காம்பனண்ட்ஸ் ஆர்கானிசம்ஸ் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த நைட்ரஜன் சைக்கிள், ஓகேங்களா. இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ்லாம் அதெல்லாம் படிப்போம். தட் இஸ் மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித் திஸ் நைட்ரஜன் சைக்கிள். தென் சல்ஃபர் சைக்கிள் இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் வெதரிங் ஆஃப் ராக்ஸ் வந்தாலே பாஸ்பரஸ் சைக்கிள் தான். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Biodiversity forms the basis for human existence in the following ways. Very simple, very simple question. Biodiversity forms the basis for human existing. என்னென்ன வழியில்? ஒன்று soil formation, true. Prevention of soil erosion, that also true. Recycling of waste, true. Pollination of crops. So this all the 4 ways are forms the basis for human existence, ஓகேங்களா. வெரி சிம்பிள் கொஸ்டின். 2011 கேட்ட கொஸ்டின். சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. வெரி பேசிக் கொஸ்டின்ஸ். த ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 ஆல் ஆஃப் த எபோவ் இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒன் சிம்பிள் கொஸ்டின் ஃப்ரம் 2021. வெரி பேசிக் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ்ட் இன் ப்ரிப்பேரிங் எ நேச்சுரல் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்? மேபி இதை நம்ம பேசிக் என்சிஆர்டியில் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறது, இப்போ நிறைய மஸ்கிட்டோ இருக்கும்போது நம்ம கடையில் வாங்கும்போதும் வந்துட்டு அந்த தூப் ஸ்டிக் மாதிரி கொடுப்பாங்க. அதுலேயும் நம்ம வந்து படிச்சிருக்கலாம், அப்சர்வேஷன் பண்ணி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஜென்ரல் அவேர்னஸ் போட்டிருக்கலாம். we know that the right answer is lemon grass, ஓகேங்களா. the lemon grass is the natural mosquito repellent, ஓகேங்களா. இது ஈவன் வந்துட்டு டிஎன்பிசியில் கூட இந்த சேம் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்டில் ஐ டூ ரிமெம்பர், ஐ திங்க் 2021 பேப்பர்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. அந்த வருஷம் டிஎன்பிசியோட பேப்பரில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. நம்ம பேசிக் என்சிஆர்டிலே வந்துட்டு கொடுத்த கொஸ்டின்ஸ் தான், ஈஸி. தென் let me read the next question. Again very simple question. Which one of the following leaf modification occurs in the desert areas to inhibit water loss? Leaf modification occurs in the desert areas to inhibit the water loss. ரொம்ப முக்கியமானது. லீஃப் மாடிஃபிகேஷன்னு கேட்குறாங்க. எங்கே? டெசர்ட்டில். எதுக்காகனா டு அவாய்ட் த வாட்டர் லாஸ் இருக்காமல். நீங்களே பாருங்களா, ஹார்ட் அண்ட் வேக்ஸி லீவ்ஸ் பார்த்துருப்போம், அப்சர்வ் பண்ணியிருப்போம், தட்ஸ் ட்ரூ. செகண்ட், டைனி லீவ்ஸ். இஃப் இட் இஸ் வெரி ப்ராட் லீவ்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்போர் எவாப்ரேஷன் நடக்கும், இட் வில் பவுண்ட் டு லூஸ் த வாட்டர். ஸோ அதனால் லீவ்ஸ் டைனியாக இருக்கும். தான்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லீவ்ஸ், தட் ஆல்சோ ட்ரூ, ஓகேங்களா. ஏன் வந்து முள்ளுன்னா அதுதான் அதோட அடாப்டேஷன், ஓகேங்களா. இந்த சப்பாத்தி கல்லி, கேக்டஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 1, 2, 3 இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இஸ் 2018 இது கேட்டிருக்காங்க. 2013 டைரக்ட் ரெப்ளிகா தான் இந்த சேம் கொஸ்டின், ஓகேங்களா. சேம், எந்த சேஞ்சஸுமே மாற்றலை, அப்படியே கேட்ட 2018 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2018 கொஸ்டினை வந்துட்டு எகெயின் யூ கேன் see in the 2013 as well. எந்த சேஞ்சஸுமே பண்ணல.
அப்படியே கேட்ட கொஷின். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். சம்டைம்ஸ் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி பற்றி கொஷின் கேட்கலாம். அதில் மாதிரி இருந்து கேட்ட ஒரு கொஷின் தான் இது. த ஹிமாலயன் ரேஞ்ச் இஸ் வெரி ரிச் இன் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. which one among the following is the most appropriate reason for this phenomenon? ஓகேங்களா, ஏன் வந்து ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியாக இருக்குன்றதுக்கு ரீசன். It has high rainfall that support luxuriant vegetative growth. Not exactly. C பாருங்க, exotic and invasive species have not been introduced in this region. Not true. D வந்து it has less human interface. That is also not true. But option B பாருங்க, it is a confluence of different biological zones. ஓகேங்களா, நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. நம்ம எக்கோட்டோனில் கூட பார்த்தோம், எப்போ வந்து 2 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் வந்து மீட் ஆகுதோ அந்த இடத்துல வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி வந்து நிறையா இருக்கும். ஓகேங்களா, ஒரே ஜோனில் இந்த இடத்துல ஒரு வென் டயக்ராம் மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது அந்தளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. வேற ரெண்டுமே மீட் ஆகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் பார்ட் ஆஃப் த ரீஜன் தான். அந்த கான்ஃப்ளூயன்ஸில் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். இட் இஸ் எ கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ். அது மீட் பண்ணுறதுனால தான் அங்கே ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இருக்குது அப்படின்றதுக்கு ரீசன். சரிங்களா, ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் ஆல்மோஸ்ட் வி ஹவ் கம் டு த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் செஷன். வி வில் எண்ட் வித் த 2025 கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா, போன வருஷம் கேட்ட கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு த பிளானட் எர்த் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரெயின் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசஸ் மோர் ஆக்சிஜன் தென் த ப்ரொடியூஸ்ட் பை ஓசோன். இது வந்து பேசிக் ஃபேக்ட். நம்ம கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒன்று படிச்சிருப்போம், ஸ்கூலில் படிச்சிருப்போம், அப்படி இல்லைன்னா இங்கே என்சிஆர்டி பேசிக்ஸில் வந்து படிச்சிருப்போம். வி நோ தட் ஓசன் ப்ரொடியூஸ் த மோர் ஆக்சிஜன் தென் த ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, பட் இனிஷியலாக நமக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும் ரெயின் ஃபாரஸ்ட் தான் நிறையா இருந்தேன். பட் அது அப்சல்யூட்லி தட்ஸ் நாட் கரெக்ட். வி கோ பை த ஃபேக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசன் ப்ரொடியூசஸ் த மோர் ஆக்சிஜன். சரிங்களா, அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஆஃப் த ஃபைட்டோ பிளாங்க்டன் நம்ம ஆல்ரெடிலாம் பார்த்தோம் அதெல்லாமே. ஸோ ஆப்ஷன் 1 வந்து தப்பு. செகண்ட் பாருங்கள், மெரைன் ஃபைட்டோபிளாங்க்டன் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா ப்ரொடியூஸ் அபவுட் த 50% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆக்சிஜன். மேலேயும் கீழே இதுதான் அந்த கான்ட்ரடிக்ஷன். மேலே என்ன சொல்லியிருக்காங்க, ரெயின் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் த ஆக்சிஜன் இருக்காங்க, அது தப்புன்ட்டாச்சு. அப்போ செகண்டு கண்டிப்பாக கரெக்டாக ஒன்றும் இல்லை. பிகாஸ் மெரைன் ஃபைட்டோபிளாங்க்டன் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா ப்ரொடியூஸ் 50% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆக்சிஜன். தட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா, தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட், தட்ஸ் ட்ரூ. பட் மூணாவது வந்து பாருங்கள், well oxygenated contains surface water several folds higher oxygen than the atmospheric air. But actually this is not true because it's nearly equilibrium. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆக்சிஜனேட்டட் த வெல் ஆக்சிஜனேட்டட் கண்டெயின் சர்ஃபேஸ் வாட்டர் செவரல் ஃபோல்ட்ஸ்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தான் இருக்கும் கம்பேர்ட் டு அட்மாஸ்பியரிக் ஏர். ஓகேங்களா, ஸோ தேர்ட் ஆல்சோ இஸ் நாட் கரெக்ட். ஸோ தேர் இப்படி ஒரு எக்ஸாஜரேஷனோட சொல்கிறாங்க, வாட்டர் செவரல் ஃபோல்ட்ஸ் ஹையர் ஆக்சிஜன் தன் அட்மாஸ்பியரிக் ஏர் அப்படின்றது. பட் சர்ஃபேஸ் வாட்டர் வந்துட்டு எவ்வளோ கீழே அட்மாஸ்பியரிக் எவ்வளோ இருக்கும், அட்மாஸ்பியரிக் ஏர் எவ்வளோ இருக்குமோ அதே அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தான் வந்துட்டு இருக்கும். மேபி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாமே ஒழிஞ்சு ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ்லாம் வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா, செவரல் ஃபோல்டுன்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. ஸோ தேர்ட் வந்துட்டு ராங். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் த கரெக்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி 2 only is the right answer. இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின். இது வந்து 2025 கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பேசிக்காக 2026 வந்து நிறையா கொஷின்ஸ் இருக்கும். வித் திஸ் we have come to the conclusion that அந்த பேசிக்ஸ் வந்துட்டு இதோட முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு நம்ம அக்ரி ரிலேட்டடாக என்ன மாதிரி என்விரான்மெண்ட் பேஸ்டு கொஷின் வந்திருக்கு, பொல்யூஷன்லேருந்து எப்படி கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா வந்துட்டு நம்ம 2013 கொஷின் 2021 கொஷின்ஸ்லாம் வச்சு நம்ம நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். I hope you must have learned how the importance of the PYQs. எப்படி வந்து ஒரு கொஷின் வந்துட்டு அப்படி டைரெக்டாக எப்படி கேட்குறாங்க, எப்படி வந்துட்டு ஒரு சில தீம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் இந்த செஷனில் வந்துட்டு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லேர்னிங் அண்ட் த பார்ட்டிசிபேஷன். வில் see you in the next session. ஓகேங்களா, ஸோ அது வரையும் நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் 20 days வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் preliminary examination. So see you in the next video. Thank you so much. All the very best.